குட் ஈவினிங். என் பேர் டாக்டர் ரதீஷ். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 3 months நான் பார்த்திங்கன்னா ஹெர்பா லைஃப் ப்ராடக்ட்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 132 மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பா லைஃப் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு 3 months எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 kg கிட்ட ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இந்த இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகிடுச்சு. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இந்த ப்ராடக்டை பற்றி நம்ம நிறையா விஷயங்களை மக்களுக்கும் சொல்லணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மல்டி விட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது ஹெர்பா லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்லேருந்து தான் நம்ம என்னோடய வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாரை நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதே மாதிரி மார்க் சார் எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இப்போ ஒரு 3 months அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ அதே மாதிரி பிரபா சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி லோகேஸ்வரி மேடமும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்களாம் எனக்கு இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எனக்கு இருக்கிறது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் ரிடக்ஷன் ப்ராசஸில் இதுவும் ஒரு பெரிய ஒரு ரிலேட்டிவ்ஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்டி விட்டமினை பற்றி பார்க்கலாம். மல்டி விட்டமினில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. மல்டி விட்டமின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விட்டமின் நிறையா விதமான விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ இந்த மாதிரியான எல்லா விட்டமின்ஸையும் ஒருங்கிணைந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது அப்படின்னா அந்த மல்டி விட்டமின் அப்படிங்கிற பேரே அதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா ப்ரோ விட்டமின் ஏ. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லாருமே எடுத்துக்கங்க. இந்த ஹெர்பா லைஃப் ப்ராடக்டை மல்டி விட்டமின் கையில் வச்சுக்கங்க. நான் அப்படியே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோ விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் டேப்லெட்டில் பார்த்திங்கன்னா 1000 மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரோ விட்டமின் ஏ பீட்டா கரோட்டினே பார்ப்போம். இந்த ஹெர்பா லைஃப் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மல்டி விட்டமினை பொறுத்த மட்டும் அந்த ப்ரோ விட்டமின் ஏல பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா விலங்குலேயும் இந்த ப்ரோ விட்டமின் ஏ இருக்குது. ஸோ நமக்கு அந்த இதுலேருந்து நம்ம எடுக்கலை. நம்ம பார்த்திங்கன்னா பிளான்ட் சோர்ஸில் தான் எடுக்கிறோம். பீட்டா கரோட்டின்ஸில் தான் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ விட்டமின் ஏ நமக்கு நிறைய இருக்குது. இந்த ப்ரோ விட்டமின் ஏ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸில் தான் எடுத்துக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட அளவுகள் பார்த்திங்கன்னா அதில் இந்த ஆர்டிஏ இதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டிஏ பெர் சர்வ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஆர்டிஏ பெர் சர்வ் அப்படின்னா ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு இத்தனை மில்லிகிராம் தான் கணக்கு அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு டேப்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 மில்லிகிராம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இதில் அவங்க இதில் அந்த பெர் சர்வ் குறிப்பிடலை. அந்த ஏன்னா ப்ரோ விட்டமினுக்கு ஏவுக்கும் அவங்க குறிப்பிடலை. அது ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இது யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், மெச்சூரிட்டி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி கேன்சர் மாதிரியான ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, அடுத்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளவங்க, லங்ஸில் பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு இந்த ப்ரோ விட்டமின் ஏ இந்த பீட்டா கரோட்டின் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ வந்து பீட்டா கரோட்டின் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீட்டா கரோட்டினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமல்லேருந்து எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன், பிளான்ட்லேருந்து எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது, விட்டமின் சி. விட்டமின் சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.20 மில்லிகிராம் இருக்குது. ஓகேங்களா? இந்த எம்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர் டேப்லெட்டில் இது இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா 13.20 மில்லிகிராமில் நமக்கு கிடைக்குது. நமக்கு இந்த டேப்லெட் கிடைக்குது. விட்டமின் சி வந்து நம்ம வந்து ஆர்டிஏ ரெக்கமெண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும். பக்கத்துலேயே நீங்கள் வச்சிங்க. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஏ பெர் சர்வ் 20% அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வ் ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20% நமக்கு கிடைக்குது. அதில் 100ல் நமக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா 20% நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, டென்டல் பிரச்சனை, டென்டலில் வந்து பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு வர மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ட்ரை ஹேரு, முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாகி கொட்டி உடையிறது, ஸ்கின் ப்ராப்ளமு, அனிமிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த விட்டமின் சி ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த விட்டமின் சி எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கும் இந்த விட்டமின் சி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கணும். இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பெர் சர்வ் நம்ம அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பெர் சர்வ் 13.20 mg. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம 20% வந்து ஒரு டேப்லெட்டில் கிடைக்கிது அப்படின்னா, அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13.20 ஒரு 3 39.60 mg உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடச்சிரும். ஆனால் பேலன்ஸ் இருக்கிற நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் நம்ம எடுத்துக்குவோம். இது ஒரு சப்ளிமெண்ட்ரி டயட்டு. ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும். அது மீதி உள்ளது நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் D2. விட்டமின் D2 வந்து பார்த்திங்கன்னா 2.5 மைக்ரோகிராம் இருக்குது. அதில் 2.50 மைக்ரோகிராம் இருக்குது. வந்து உங்களுக்கு பெர் சர்வ் பார்த்திங்கன்னா 17% அதில் இருந்து கிடச்சிருது. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ பிளட் கால்சியம் பிளட்டில் வந்து கால்சியம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி கிரானிக் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த விட்டமின் டி வந்து குறைபாடை வந்து இந்த விட்டமின் டி குறைபாடு இதன் மூலமாக இதெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ இதை எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் இ வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விட்டமின் இ இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள். விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா 3.30 மில்லிகிராம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது விட்டமின் இ நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை வந்து நம்மளை வந்து புத்துணர்வு ஏற்படுத்துகிற ஒரு விதமானது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா செல்களில் பாதிப்பை ஏற்படுத்தினா அதை சரி பண்ணுறது. கெமிக்கல் சேஞ்சஸில் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸை மாற்றக்கூடியது. ஒரு உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ லெவலில் மாற்றங்களாக இருக்கட்டும், கேன்சர் மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த விட்டமின் இ ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டிஏ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பெர் சர்வ் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா 33% கிடைக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 33% பெர் சர்வ் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா, 3 வாட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 99% கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B3. விட்டமின் B3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 mg இருக்குது. இந்த மாதிரி 3 mg இருக்குது. நீங்கள் நல்லா இதை நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனை வந்து மல்டி விட்டமினை கையில் வச்சுக்கிட்டு பார்க்கணும். விட்டமின் B3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சாப்பிட்ற உணவை அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து டைஜஷன் ஆகி உடம்புல ரத்தத்தில் கலக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி நர்வ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும், டைஜஷன் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் ஹெல்த் ப்ராப்ளம், ஸ்கின்னில் வந்து பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த விட்டமின் B3 ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், விட்டமின் B5 4.30 mg நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இந்த விட்டமினை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபேட்டில் கரையக்கூடியது இருக்குது, வாட்டர்லேயும் கரையக்கூடியது இருக்குது. நம்ம வந்து ஃபேட்டில் கரையக்கூடியதும் பார்க்குறோம், வாட்டரில் கரையக்கூடியதும் பார்க்குறோம். இதில் வந்து ரெண்டுமே கலந்து தான் இந்த மல்டிவிட்டமின் ப்ராடக்ட்டை தயாரிச்சிருக்காங்க.
அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, இப்போ உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, அப்புறமேட்டுக்கு கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கிறது, அடுத்து இம்யூன் சிஸ்டம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் B5 வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B5 வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இதில் நல்லபடியாக கிடைச்சிருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு B12 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நர்வ் ஃபங்க்ஷன், ரொம்ப மெயினான நர்வ் ஃபங்க்ஷன் அது. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு எத்தனை எம்ஜி நமக்கு வந்து இந்த B12 வந்து நமக்கு வந்து நம்ம மாத்திரையில் கிடைக்கும் 0.33 மைக்ரோகிராம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பெர் சர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 15% ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குது. அந்த 3 வேளையாக நம்ம வந்து பிரித்து போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து நர்வ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கார்டியோவெஸ்குலர் ப்ராப்ளம், ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஃபார்மேஷன், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த செல்கள் என்னது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு செல்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு, எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து நல்லபடியாக பயன்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா RDA அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 32% ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. B1ல் வந்து இப்போ B1ல் வந்து பார்த்திங்கன்னா 0.45 mg நமக்கு ஒரு டேப்லெட்டில் கிடச்சிருக்கு. இதோட வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் இது வந்து B1 வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நர்வாக இருக்கட்டும், ஹார்ட்டு, மசில்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கூடிய பிரெயின் செல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு, மெட்டபாலிசம், டைஜஷனு, மென்ஸ்ட்ருவல் லேடிஸுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்ஸ்ட்ருவல் பெயின் அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு விதமான பெயின் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் B1 ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இதில் இருக்குது. அதனால் இந்த விட்டமின்ஸை வந்து சப்ளிமெண்ட்ரியாக நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு குறையும். அதே மாதிரி விட்டமின் B6 பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B6க்கு வந்து பார்த்திங்கன்னா 0.60 mg நமக்கு வந்து கிடச்சிரும். 0.60 mg வந்து பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி, ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து அனிமல்ஸில் நமக்கு நிறைய இது கிடைக்கிது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்னி இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் B6 வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் K வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின் K வந்து என்ன சொல்கிறோம் நமக்கு 18.20 மைக்ரோகிராம் கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18.20 மைக்ரோகிராம் நமக்கு கிடைக்கிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ப்ளீடிங்காக இருக்கட்டும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த கசிவு, பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாகாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் தின்னராக ரொம்ப வந்து கட்டி ஆகிறதுக்கு மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். பிளட் தின்னராக போன் மெட்டாபாலிசத்துக்கு, போன் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு, ப்ளீடிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி லிவர் ப்ரோட்டீனை ப்ரிவென்ட் பண்ணுறது, எக்ஸஸ் ப்ளீடிங்கு, லிவரில் வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் வரதை வந்து தடுக்கிறது, இது எல்லாமே இந்த விட்டமின் K வந்து ஒரு நல்ல வகையில் இயங்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து 39 மைக்ரோகிராம் இருக்குது. நமக்கு வந்து ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிவப்பு அளவு ப்ரொடக்ஷனுக்கு, நியூ செல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டிஎன்ஏ, RNAவில் உள்ளக்கூடிய ப்ராப்ளங்கள், நம்ம டிஎன்ஏங்கிறது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அந்த தான் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா முழு செல்களை ஆக்டிவேஷன் இந்த டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் ஆகிறதோ இருக்கட்டும், மவுத்தில் இருக்கக்கூடிய அல்சராக இருக்கட்டும், டங்க் ப்ராப்ளம், ஸ்வெல்லிங்கு, வாயில் வந்து வீக்கம், புண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட் உமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நிறைய எடுத்துக்கணும். 400 800 மைக்ரோகிராம் பெர் டேக்கே உங்களுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படுது. அதுக்கடுத்து வந்து பயோட்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப முக்கியம். இது மண்டையில் இருக்கக்கூடிய முடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டுறது வந்து மேக்ஸிமம் பயோட்டின் இல்லாதனால. அது ஒரு வாட்டர் சால்யூபிள் விட்டமின், நம்ம தண்ணியில் கரையக்கூடியது, இந்த வயிற்றில் வந்து டைஜஷனும் வாட்டர் கரையக்கூடியது. க்ரோத் ஹேரு, நெயில்ஸு, ஸ்கின் ரேஷஸ்ஸு, ஹேர் லாஸு, நெயிலு,
இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோட்டின் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பயோட்டின் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து 21% கிட்ட நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் வந்து B2 பற்றி நம்ம எடுத்தாச்சு. விட்டமின் B2 வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிப்பேரு, செல்லில் இருக்கக்கூடிய சிக்னல் வந்து சரியாக கிடைக்காம செல் ஆக்டிவேட்டர் நம்ம ப்ராடக்ட்லேயே வேறு கூட யூஸ் பண்ணுவோம். செல் கரெக்டாக அப்படி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது, குட் கொலஸ்ட்ராலை வந்து நல்லபடியாக கொண்டாடுறதுக்கு, ஹெச்டிஎல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஹெச்டிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் கொலஸ்ட்ரால் நமக்கு. எல்டிஎல் வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஏன் வந்து ஹெச்டிஎல்லும் எல்டிஎலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹெச்டிஎல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொலஸ்ட்ரால். அது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அதனால் இது வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகாது, ஸ்டக் ஆகாமல் வந்துடும். ஆனால் எல்டிஎல் வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அது வந்து ஸ்டக் ஆகிடும், சிக்கலில் மாட்டிக்கும். இதுதான் நமக்கு உள்ள பிரச்சனை.